கோவை மாவட்டம் அன்னூர் பேருந்து நிலையத்தில் நாய்கள் தொல்லையால் பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஏராளமான பயணிகள் வந்து செல்லும் இப்பகுதியில் அதிக அளவில் தெருநாய்கள் உலா வருவதால் அவற்றை பேரூராட்சி நிர்வாகம் பிடித்துச் செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் பட்டமங்கலம் கிராமத்தில் புதிய மின்மாற்றி உடைத்து 2 லட்சம் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் திருடப்பட்டுள்ளன. புகாரின் பேரில் கீழ்வேளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காத 17வது வார்டு கவுன்சிலரை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அப்போது தங்களுடன் மாசடைந்த குடிநீரை அவர்கள் கொண்டு வந்திருந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 2 நாட்களாக 70 அடி கிணற்றில் சிக்கி தவித்த நாயை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக கயிறு கட்டி மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் காளை உருவம் பொறிக்கப்பட்ட கார்னீலியன் கல் கிடைக்கப் பெற்றுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு ட்வீட் செய்துள்ளார். இந்த கல்லில் திமில் உள்ள காளையானது சீரும் வகையிலும் குழிவாகவும் செதுக்கப்பட்டுள்ளது. கார்னீலியன் கல் மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத்தில் மட்டுமே கிடைக்கிறது என்றும் காளை செதுக்கப்பட்ட விதம் ரோம் நாட்டில் சிறப்புற்றிருந்தது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார். ஓமலூர் அருகே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் செய்தித்துறை இணை இயக்குநரின் கார் விபத்தில் சிக்கியது. சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலையில் புளியம்பட்டி ரவுண்டானா பகுதியில் அதிவேகமாக சென்ற லாரி ஒன்று அதன் முன்னால் சென்ற கார்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களின் செய்தித்துறை இணை இயக்குநர் அண்ணாதுரையின் காரும் பலத்த சேதமடைந்தது. இந்த விபத்தில் செய்தித்துறை இணை இயக்குநர் அண்ணாதுரை காயங்கள் ஏதுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்தால் சுமார் 5 பேர் லேசான காயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் வெற்றிவேல் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே தரமில்லாத வகையில் பள்ளி பராமரிப்பு பணிகள் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தை மாணவ மாணவிகள் பெற்றோருடன் முற்றுகையிட்டனர். நல்லூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பழைய பொருட்களை கொண்டே சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சார் ஆட்சியர் அலுவலகத்தை பெற்றோருடன் முற்றுகையிட்ட மாணவ மாணவிகள் சார் ஆட்சியரின் உதவியாளரிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் 2 மாநில போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். MDMA போன்ற விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை நூதன முறையில் கடத்தப்படுவதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து 2 மாநில போலீசாரும் சோதனை சாவடிகள் மற்றும் எல்லைப் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. மாமல்லபுரத்தில் ராட்சதாலையில் சிக்கி கடலில் அடித்துச் செல்லப்பட்ட பெண்ணை அரசு உயர் காப்பாளர் பத்திரமாக காப்பாற்றினார். புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற அந்த பெண் குடும்பத்தினருடன் மாமல்லபுரம் கடற்கரைக்கு சென்றுள்ளார். அவர் கரையோரம் குளித்துக் கொண்டிருந்த போது ராட்சத அலையில் சிக்கி 20 மீட்டர் தூரத்திற்கு கடலில் அடித்துச் செல்லப்பட்டார். இது குறித்து தகவல் அறிந்த அரசு உயர் காப்பாளர் ராஜி கடற்கரைக்கு விரைந்து சத்யாவை பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்தார். போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ராஜியை வெகுவாக பாராட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மாதர்பாக்கம் சத்தியவேடு சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற கோரியும் அதே பகுதியில் புதிய மதுக்கடையை அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தியும் கிராம மக்கள் தாசில்தார் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக மனு கொடுக்க சென்ற அவர்களை அதிகாரிகள் நீண்ட நேரம் காக்க வைத்ததாக கூறி தாசில்தார் அலுவலகத்தினுள் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் தாசில்தாரிடம் கோரிக்கை மனுவை அளித்து விட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரியில் சப் இன்ஸ்பெக்டரை வெட்ட முயன்று தப்பியோடிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இரணியல் அருகே குருந்தன்கோடு பகுதியைச் சேர்ந்த அஜின் ஜோஸ் கடந்த மாதம் டாஸ்மாக் பாரில் தகராறில் ஈடுபட்டு தலைமறைவானார். அவர் இருக்கும் இடம் அறிந்து பிடிக்க சப் இன்ஸ்பெக்டர் முத்துகிருஷ்ணன் சென்றபோது அறிவாளர் அஜின் ஜோஸ் வெட்ட முயன்றுள்ளார். அங்கிருந்து SI முத்துகிருஷ்ணன் தப்பித்த நிலையில் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து அஜின் ஜோஸை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோட்டில் அப்துல் கனி ஜவுளி சந்தையில் வியாபாரிகள் திடீர் போராட்டம் நடத்தினர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அப்துல் கனி ஜவுளி சந்தை வளாகத்தில் கடைகளை பிடிப்பதற்கே வியாபாரிகள் பல லட்சம் கொடுக்க வேண்டியிருந்தது. இந்நிலையில் பார்க்கிங் வசதிக்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகள் தங்களது கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கும் பார்க்கிங் கட்டணம் அதிகமாக இருப்பதால் வியாபாரம் மந்தமாகிறது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பேச்சுவார்த்தைக்கு பின் இந்த போராட்டம் கைவிடப்பட்டது.
ராஜபாளையத்தைச் சேர்ந்த தனியார் நூற்பாலை ஒன்றில் 2018 ஏற்பட்ட தீ விபத்தில் 9,90,00,000 ரூபாய் மதிப்புடைய பஞ்சு எரிந்து நாசமானது. இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க மறுத்த நேஷனல் அஷூரன்ஸ் நிறுவனம் மீது திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நுகர்வோர் நீதிமன்றம் 9,50,63,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க உத்தரவிட்டது. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 9% வட்டியுடன் இந்த தொகையை வழங்க உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்ட கலெக்டர் கிராந்திகுமார் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு தாலுகா பகுதியில் தாங்கி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் கல்லாங்காட்டு புதூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை சந்தித்தார். அப்போது மாணவர்களை புத்தகத்தை எடுத்து வாய்விட்டு படிக்க சொன்னார். பிறகு அதிகமாக பயிற்சி எடுத்தால் இன்னும் நன்றாக படிக்கலாம் என மாணவன் ஒருவனை ஊக்கப்படுத்தினார். பிறகு பள்ளியில் காலை உணவு எப்படி இருந்தது என விசாரித்தார். மாணவர்கள் அனைவரும் நன்றாக இருந்ததாக கூறினர். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா படிக்கலாம். சரி, என்ன 3rd கிளாஸ் படிக்கிறீங்களா? வீட்டில் சாப்பிட்றீங்களா? இங்கே சாப்பிட்றீங்களா? இங்கே எத்தனை பேர் எங்கே சாப்பிட்றீங்க? எல்லாருமே சாப்பிட்றீங்களா? வெள்ளை ரவை நல்லா இருந்ததா? சாம்பார் கொடுத்தாங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? என்ன பிடிக்கும் உங்களுக்கு? அது எனக்கு இருந்தது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பொங்கலா? தூத்துக்குடி மாவட்டம் சில்லாங்குளத்தில் செயல்பட்டு வரும் முத்துக்கருப்பு நினைவு பள்ளியின் பேருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் குறுகே திடீரென இருசக்கர வாகனம் ஒன்று வந்ததால் நிலை தடுமாறிய பேருந்து இருசக்கர வாகனத்தில் மோதி சாலையின் ஓரத்தில் சரிந்து நின்றது. இருசக்கர வாகனத்தில் வந்தவர் கீழே குதித்ததால் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். பேருந்தில் இருந்த மாணவர்களுக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. பேருந்தின் அடியில் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் இழப்பீடு வழங்காத விவகாரத்தில் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. கடந்த 2017ஆம் ஆண்டு ரமேஷ் என்பவர் மீது அரசு பேருந்து மோதி அவரது கால் எலும்பு முறிந்த விவகாரத்தில் அவருக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிடப்பட்டது. எனினும் தற்போது வரை இழப்பீடு வழங்காததால் பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்த அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. சென்னை பாடியில் அமைந்துள்ள பொன்னியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் 6 நாட்கள் உற்சவ பூஜையில் நடைபெறவுள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதிக்கும் திருவிழா நடைபெறவுள்ளது. கேரளாவில் ஓடும் பேருந்தில் இருந்த பயணியிடம் இருந்து 2000 ரூபாய் பிக் பாக்கெட் அடித்த சம்பவம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. ராம்நாட்டுக்கரை பகுதியில் இயங்கி வரும் தனியார் பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் தன்னிடம் இருந்த 2000 ரூபாயை காணவில்லை என போலீசாரிடம் புகார் அளித்தார். இச்சம்பவம் தொடர்பாக பேருந்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது பயணியின் அருகில் அமர்ந்திருந்த ஃபெரோஸ் என்பவர் பணத்தை பிக் பாக்கெட் அடித்துவிட்டு உடனடியாக தான் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டதாக கூறி இறங்கிச் சென்றது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்தனர். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் உள்ள சுல்தான் பத்தேரி நகர பகுதியில் அரசு பேருந்து நிலையத்திற்கு பின்புறமாக பேருந்துகளை சரிபார்க்கும் கேரேஜ் உள்ளது. அங்கு வழக்கம் போல் பணியாளர்கள் பேருந்துகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென காட்டு யானை ஒன்று பழுது பார்க்கும் நிலையத்திற்குள் நுழைந்தது. உடனடியாக அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த பணியாளர்கள் அந்த யானையை அங்கிருந்து விரட்டி அடித்தனர். பட்டப்பகலில் மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் யானை நடமாட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. അങ്ങോട്ട് വരപ്പെടാ നോക്കി